பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அலங்கார பிரியர். திருப்பதி போகிறப்ப நம்ம எப்படி பண்ணால் நம்மளே நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக புதாடைகளை உடுத்த வேணும், நல்ல பட்டாடைகளை உடுத்த வேண்டும். நீங்கள் பாருங்கள், நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா ஜருகி போட்டு பட்டு போட்டுருவாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கவஸ்திரம் போட்டிருப்பாங்க. பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாமி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாடை பிடிச்சி தான் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. பெருமாள் வந்து எப்பயுமே அலங்காரம் பெரியர். அங்கே போகிறப்ப நம்மை அலங்கரித்து கொண்டு போகணும், அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர். அங்கே போகிறப்ப நெற்றி நிறைய நம்ம திருநீர் வச்சுக்கணும். 2 பேருமே இது வாழும்போது பெருமாள் மாரி நம்ம வாழ வேணும். நம்ம இல்லறவாசிகள் இந்த உலகத்தில் எல்லா சுபங்களும் நல்ல முறையில் நேர்மையாக சம்பாதித்து யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யாமல் யார் மனமும் கோணாமல் நாம் வாழ வேண்டும். பெருமாள் மாரி அதுக்கு தான் பெருமாள் ஒரு அவதாரம், சரிங்களா? அவர் வந்து எப்படி தன்னை அலங்காரம் படுத்திக்கிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமாள்.